இன்றைக்கு கோவை பீலமேடு பகுதியில அலுவலகம் திறந்து, அது மட்டும் இல்லாம இங்கு 100 பெண்கள் மாற்று கட்சியில இருந்து வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அனைத்து பெண்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த தலைவர் கேப்டன், ஒரு மிக சிறந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுல நீங்க எல்லோரும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டியது உங்கள் அன்னையாக, உங்கள் அன்னையாக என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். நமது பகுதி செயலாளருடன் இணைந்து நீங்கள் அனைவரும் சிறந்த முறையிலே பணியாற்ற வேண்டும். பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஒரு அத்தனை முறை நான் கேட்கிறேன். எனவே 2026 நமது இலக்கு. அதுக்கான பணிகளை நாம் இப்பொழுதிருந்தே தொடங்க வேண்டும். எனவே சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சி நிச்சயமாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து மாபெரும் வெற்றியை நமது கூட்டணி கட்சிக்கும் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் தரணும் சொல்லி நீங்க என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தலைவரின் உலகத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து அம்மா வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நான் பிரபாகரன் என்று பிரபாகரன் நீண்ட ஆயுளோட எல்லா நலன்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கேப்டன் சார்பாகவும் நமது கட்சியின் சார்பாகவும்